மந்திரம் 2027 என்ன சொன்னாரு? ஆண் கண்டு தேடி அழைக்கும் மதுபோல். தலைப்பு வந்து பக்தி உடனே. பக்தி எங்கெல்லாம் இருக்குன்ற சொல்றாரு ஐயா. பக்தி நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படும், எங்கெல்லாம் இருக்குங்கிறத இந்த பூமியில செய்ய சொல்லிட்டு இருக்காரு. அதுல 2027 ஆண் கண்டு தேடி அழைக்கும் மதுபோல். ஆண் கன்று தேடி அழைக்கும் அதுபோல் நான் கன்றாய் நாடி அழைத்தேன் என் நாதனை. நான் கன்றாய் நாடி அழைத்தேன் என் நாதனை. மான்கன்றுக்கு அப்பாலாய் நின்ற மறைபொருள் மூன் கன்றா நடி வந்து உள்புகுந்தானே. என்ன சொல்றாரு? ஆண் கன்று தேடி அழைக்கும் அதுபோல நான் கன்றாய் நாடி அழைத்தேன் என் நாதனை. வான்கன்றுக்கு அப்பாலாய் நின்ற மறைபொருள் ஊன் கன்றான் அடி வந்து உள்புகுந்தான். அப்படின்னா பசுவினது கன்று தாயை நாடி கதறி அழைப்பது போல. முதல்படிக்கு ஆண் கன்று தேடி அழைக்கும் அது போலன்னா பசுவினது கன்று தாயை எப்படி அந்த தாய் பாசங்கிற ஒரு உணர்வோடு அழைப்பது போல. 1000 கன்றுகள் இருந்தாலும் தனியா தன்னுடைய கன்று மட்டும் போய் தாய்க்கு சரி சேரும் இல்லையா? எவ்வளவோ கன்று இருக்கலாம். கடலுக்குள்ள ஆமைகள்லாம் குஞ்சு பறிச்சு போகுது. அதுங்களுக்கு அறிவும் கிடையாது, ஞாபகம் கிடையாது கடல் ஆமைகளுக்கெல்லாம். ஆனா கரெக்டா தன்னுடைய குழந்தைகளை மட்டும் அது கூட்டுக்கிட்டு கரையில கொண்டு முட்டை போடுது. கரையில முட்டை போடுது. ஆமை முட்டை போட்டா 2000-3000 முட்டை தான் போடும். கொஞ்சம் தான் போடாது. 500-1000 போடும். போட்டு முடிச்சு போயிடும். அது குறிப்பிட்ட காலம் வந்தவொன்னா பொறிச்சு கடலுக்குள்ள போகணும்னா போகுது வைங்க. அங்க அது 10-20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கும். கடல் ஆழமான பகுதி இருக்கும். அது வரைக்கும் அந்த தாயை தேடிக்கிட்டு அந்த குஞ்சுக அந்த மானசீகமான வாசனையிலேயே போகுதுன்றாரு சிவவாக்கியார். உனக்கு ஏன் இறைவனை நோக்கி போக முடியலன்னு கேட்பார் நம்மள. அதாவது 2 அறிவு கொண்ட 3 அறிவு கொண்ட ஒரு சின்ன மிருகம், சின்ன ஒரு உயிர் அது தன்னுடைய குழந்தைய 20 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து கூப்பிட்டு மானசீகமா கூப்பிட்டு, அதுவும் மானசீகமாவே கூப்பிட்டு தன்னுடைய குஞ்சலை அது வந்து சேர்த்துக்கிட்டு. ஆனா நீ அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு நீ ஏன்டா இறைவன்ட்ட போய் சேர முடியலன்னு கேட்பாரு. அப்ப அந்த நினைவாற்றல் வந்து மனுஷனுக்கு வந்து அதிகமா இருக்கணும். நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையை வந்து வடிவமைக்கும். எண்ணங்கள் மட்டும் எப்படின்னா சரியில்லைன்னா வாழ்க்கையை வந்து வடிவமைக்க முடியாது. எண்ணங்களை முதல்ல உருவேற்றிக்கிட்டே வந்தாதான் நாம தகுதி உள்ளவனாக சிவத்துக்கு மாற முடியும். அதான் என்ன சொல்றாரு ஐயா? ஆண் கண்டு பசுவினது கண்டு தாயை நாடி கதறி அழைப்பது போல நான் கண்டின் தன்மையில் இருந்து என் தாயாய் சிவத்தை பக்தினால் கதறி அழைத்தேன். நானும் ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி என் சிவத்தை நான் கதறி அழைத்தேன். என்ன சொல்றாரு? வெக்கம் பார்க்காத, கூச்சம் பார்க்காத, சத்தம் போட்டு நீ அதை கூவி அழைக்கலாம் தகப்பன. எப்படி அவங்க பாக்குறாங்க அதெல்லாம் கிடையாது. தகப்பனுக்கும் உனக்கும் உள்ள உறவு. அம்மா கிட்ட அப்பாட்ட பேசும்போது நாம என்ன சங்கோச்சப்பட்டா பேசுவோம். எவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு தோண்ட கட்டி பரவுற மாதிரி. இப்ப நான் சொன்னேன் நம்மகிட்ட ஒரு அடியார் வருவாரு, அதை கொஞ்ச நாள் வர்றதில்லை. எங்கேயாவது காட்டுக்குள்ள போவாரு. சிவனுடைய லிங்கம் தனியா இருக்குதுன்னா கட்டி பிடிச்சி அப்படி முத்தம் கொடுப்பாரு. அதாவது அது யாராவது பார்த்தானா சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க. ஆனா அதெல்லாம் கேட்க முடியாது. கையில பையன் அறுவாள் போயிட்டே இருப்பாரு. எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ள இருக்கும், கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு. காரணம் என்னன்னா என் தகப்பேன். இது மாதிரி ஒரு உணர்வோட நம்ம இறைவன் அணுக பார்க்கணும். கொஞ்ச நேரம் விளக்கேற்றுறோம், கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்து கும்பிடுறோம். இது வந்து ஒரு சாதாரணமா இருக்கும். இது வந்து நல்லதுதான். ஆனா இதையும் தாண்டி உள்ள போகணும். பேசணும்னா எதுல நம்ம அப்பா இருக்கிற மாதிரி நினைச்சு பேசலாம். எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு எல்லாம் செஞ்சு விடுங்க, எனக்கு எல்லாம் உனக்கு எல்லாம் எதுவும் புரியாதா, இப்படி கேட்கணும். இது மாதிரி கேட்கிறவங்களுக்கு தான் சிவமும் உதவி செய்ய காத்திருக்கு. ஏன்னா நமக்குள்ள உள்ளவர் அவரு. நம்ம பட்ட கஷ்டத்தை நாம வெளியே அவர்கிட்ட சொல்றோம், அவருக்கு அது புரியும். ஏன்னா எப்போதுமே இந்த தாய் பசுவோ எதுவோ அழுத தானே பால் பிடிக்கும். பிள்ளைங்க அழுகுதுன்னு என்ன செய்யும் அதுக்கு? அப்போ பிள்ளைங்க அழுகுதுனாலே அது துன்பத்தை வந்து விளக்குற தகுதி வந்துச்சுன்னு அர்த்தம்.
நாம துன்பத்தை வச்சு சந்தோஷமாக நம்ம பாட்டுக்கு பாட்டு அடங்காலும் நமக்கு அந்த கவலை இருக்காது. துன்பத்தை இருக்கும்போது இறைவன்கிட்ட கேட்கிற முறையில கேட்டு பழகணும். அவருக்கு புரிகிற மொழியில அவர் சொல்றாருல, யாராவது ஒரு உருவத்தை வச்சு பேசிக்கின்ற தகப்பனோ தாயோ அண்ணனோ தம்பியோ உனக்கு யாரு பிடிக்குமோ நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை அவங்க நம்ம வச்சுக்கிட்டு அவங்கள பேசணும். எனக்கு இது வேணும், செஞ்சு கொடுங்க. கேட்டா தகுதியான காலம் வரும் வரைக்கும் காத்திருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு அது கண்டிப்பா கைவிட ஆரம்பிக்கும். நிறைய பேர் அப்படி சாதிச்சிருக்காங்க. வெளியெல்லாம் இதுதான் சொல்ல வேண்டிய வேலை இருக்கு. நம்ம வரைக்கும் பேசணும். பேசிட்டா நிச்சயமாக இது அந்த சூக்கும தேகத்தில் இருக்கிற அந்த ஒளி இறைவன் போய் செய்யணும். இந்த கலையை நம்ம கத்துக்கணும். சும்மா கோயில் உட்காந்துட்டு கையெழுத்து கும்பிட்டு போறதுல எந்த லாபமும் இருக்காது. இதுல அவருக்கு உடன்பாடும் கிடையாது. நாம இப்படி கும்பிட்டு போறத ஒரு வண்டியில போறத அப்படின்ட்டு போயிடலாம். ஒரு யாரே ஒரு ஆளா சொன்ன மாதிரி ஹாய் அப்படின்ட்டு போற மாதிரி போயிடுவான். காளி சன்னிதியில வராங்க கோயிலுக்கு, சுற்றுலா பொருட்காட்சி மாதிரி சுத்தி போறாங்க அப்படின்னாரு. இப்படிதான் என்னமோ ஒரு ஜாலியா வர மாதிரி வராங்க, போட்டோ எடுக்காங்க. இப்ப எல்லாம் போட்டோ ஆகி போச்சு, செல்போன் எடுக்கிறாங்க, அப்படி போயிடுறாங்க. இறை லயப்பட்டு நிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ அப்படி கண்ணை மூடிக்கிட்டு மானசீகமாக பேசி பழகு. அம்மாட்ட பேசணும். அம்மா நான் சரியா இருக்கம்மா, எனக்கு ஏதாவது வேலை நீங்க செய்யணுமா. இந்த கோயில கேட்க வேண்டிய ஞானம் கேட்கணும். எனக்கு ஞானம் வேணும். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஞானம் வந்துட்டாலே ஒரு ஊர்வத்தி நல்ல ஊருக்கு ஏற்றி வச்சா வீட்டில் உள்ள அழுக்கான வாசனை எல்லாம் வெளியேற மாதிரி ஞானம் உள்ள வந்து விட்டால் நம்ம பிடிச்ச அத்தனை துன்பம் வெளியேறும். ஞானம் என்னது? இறைவனுடைய பொருள். அது உள்ள நமக்குள்ள வந்தா குடும்பத்துக்குள்ள போயிடும். குடும்பத்துல போயிட்டோம்னா குடும்பத்தை பற்றி இருக்க அத்தனை துன்பமும் வெளியேற ஆரம்பிக்கும். நாம நமக்கு ஞானம் வேணும்னு கேட்க மாட்டேங்கிறோம். எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு காரு வேணும், வீடு வேணும், வண்டி வேணும், இப்படி கேட்கலாம். தவிர எனக்கு ஞானம் வேணும். சாகா கலை வேணுமா, சாகுற ஒரு வீடு வேணுமான்னு கேட்டா என்ன கேட்டீங்க? சாகா கலை வேணுமா இல்ல சாகுற வீடு வேணுமா அப்படி கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? இதான் கேட்கணும். எனக்கு சாகா கலை கொடுன்னு கேட்கணும். ஏன்னா அதுதான் இறைவன் கேட்கிற பொருள். அதான் இப்போ என்கிட்ட நீ கேட்டீங்கன்னா ஒரு 100 ரூபா கொடுன்னு கேட்கலாம். நான் சாதாரண ஆளு. ஒரு பெரிய ஆட்டை கேட்டீங்கன்னா ஒரு 500 ரூபா கேட்கலாம். அதை விட ஒரு பொருள் சொல்லுங்கன்னா ஒரு 1000 கேட்கலாம். நீங்க கடவுள்கிட்ட கேட்டா என்ன கேட்கணும்? நம்மளால எது முடியாதோ அதை கேட்கணும். அதை விட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு காடு வாங்கி கொடு, எனக்கு வீடு வாங்கி கொடுனா அது ஒரு அல்பத்தனமா இல்லையா? இறைவன் கேட்கறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதியோட கேட்கணும். ஒரு பெரிய பண்ணையார் வராரு, நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கணும்? எனக்கு ஒரு வீடு வேணும் ஏன்னு கேட்டா பரவாயில்ல. அவர்கிட்ட போய் ஒரு 100 ரூபா தாங்கன்னா என்ன அர்த்தம்? அது மாதிரிதான் நம்ம இறைவன் கேட்க நமக்கு மட்டும் தெரியல. நமக்கு உள்ளவன் மட்டும் கேட்காத, இறைவனை ஆச்சரியப்படுற மாதிரி கேட்கணும். அப்பதான் அவருக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கும் இல்லையா? சாதாரண பிச்சைக்காரன் பண்ண மாதிரி அங்க நின்றுட்டு ஐயா எனக்கு அது வேணும் இது வேணும். இப்ப நமக்கு வாழ்க்கை தேவையான பொருளை மட்டுமே நாம கேட்போம். கேட்காத 10 ரூபா தேவைப்பட்டா 1000 ரூபாய் கேட்போம். அப்பதான் நீ கடன் கேட்கறது நீ ஒரு பெரிய ஆளா இருப்ப. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, இப்ப உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்னா யார்ட்டையும் போய் எனக்கு ஒரு 1000 கேட்கக்கூடாது, 5000 கேட்கணும். கேட்கறதே அவன் நம்மள ஒரு பெரிய ஆளா நினைக்கணும். அதை விட்டு எனக்கு ஒரு 100 ரூபா கேட்டோம்னா பிச்சைக்காரன் நினைப்பான், கொடுக்க மாட்டான். தெரிஞ்சு என்ன பண்ணா இல்லையா? அதே மாதிரி இறைவன் கேட்கற என்ன கேட்கணும்? நீங்க எனக்கு உங்கள மாதிரி எனக்கு சாகாத கடையை கட்டணும், எனக்கு ஞானம் வேணும். எப்படி என்னென்ன நமக்கு மேற்பட்ட தகுதி அதை கேட்கணும். தவிர எனக்கு ஐயா எனக்கு வீட்டுல கஷ்டமா இருக்குதுயா, எனக்கு நல்ல ஒரு வேலை வாங்கிக்கலையா, இதுக்கு எதுக்கு அவரு வேலை வாங்கி தரக்கு அவர் வேணுமா? அவர் என்ன ஆபீஸா வச்சிருக்காரு? வேலை கிடைக்கல, நல்லா பெரிய இடத்துல வேலை கிடைக்கணும். நமக்கு எதுக்கு வேலை? நம்மளே அவருடைய வேலைக்காரரு. எனக்கு என்ன வேணும்? எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க சொல்லுங்க, அது போதும். மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் அது போதும். கேட்கவே தெரியாத வாழ்க்கை இல்லையா? என்ன சொல்றாரு அவரு? பசுவினது கண்டு தாயை நாடி கதறி அழைப்பது போல நான் கண்டின் தன்மையில் இருந்து என் தாயார் சேர்த்தை பற்றியமா கதை அழைத்தேன். வானுலக வாசிகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்கும் மறைபொருள். இப்ப நான் என்ன சொன்னேன்? வானுலக வாசிகளுக்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய மறைபொருள் அவர், மறைஞ்ச பொருள் அவர், கண்ணுக்கு பார்க்க முடியாத, வேறொரு காண முடியாத மறைபொருள் அவர். அந்த பொருள் ஊனிலே கட்டப்பட்டிருக்கும் என்னை விரும்பி என் உள்ளத்திலே எழுந்தி அருளி உள்ளான். ஊனிலே, இந்த ஊனுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற என்ன என்கிட்ட விரும்பி வந்து உட்கார்ந்துருக்காரு.
நம்ம பேசணும்னா வருது பாத்தீங்களா, தேவர்களா, அதாவது வானத்தில் உள்ள தேவர்களா கூட பெரும் ஜோதி அருட்பெரும்